ஆமென். இன்றைக்குள்ள தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரது அன்பு உருவாயாக நான் கர்த்தர். நான் கர்த்தராயிருக்கிறேன், கர்த்தராகி நான் இதை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம முதல்ல 3 காரியங்கள் எழுதியிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்துக்கு கொண்டு வரணும். எந்த காரியத்தையும் ஆண்டவர் பழிக்கு பழி வாங்காமல் இருக்கணும். பழி வாங்கக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஒரு சின்ன பிராயத்திலே மனுஷன் பழி வாங்கும் தன்மையுள்ளவனாக இருக்கிறான். ஒரு குழந்தை இருக்கிறது, அது சின்ன பையன், சின்ன பிள்ளை. ஆமென். ஒரு இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளையை அடித்து விட்டால் அது மாறி பதில் கொடுக்கும். பதில் கொடுக்காத பட்சத்தில் அதுக்கு திருப்தி இருக்காது. ஒரு பிள்ளை இங்கே ஒரு சுவரில் மோதி விட்டது, எல்லாம் விழுந்து விட்டது. அப்படி விழுந்த உடனே பிள்ளை அழும். உடனே அந்த சுவரில் ஒரு அடி கொடுத்தாலோ, அந்த தரையில் ஒரு அடி கொடுத்த பிள்ளையை கீழே தள்ளி போட்டுட்டியே என்று சொல்லி சுவரில் ஒரு அடி கொடுத்தாலோ, தரையில் ஒரு அடி கொடுத்தா பிள்ளை சந்தோஷப்படும். உடனே பழி வாங்கி ஆயிடுச்சுன்னு சொல்லி அமைதியாயிரும். அல்லேலூயா. சிறு பிராயத்திலேருந்தே பிள்ளை மனுஷனுடைய பழி வாங்கும் சுபாவம் இருக்கிறது. அது ஏற்கனவே சகோதரன் ஒரு முஸ்லீம் ஒரு மனுஷன் சொன்னால், வேதத்தில் பைபிளில் சொல்லியிருக்கிறது தப்பு. என்னென்னு கேட்டால், சின்ன பிள்ளைகள் பாவம் அறியாத பிள்ளைகள், அதை சின்ன பிள்ளைகளும் எல்லாரும் பாவம் செய்தோம் பாவி என்று குறிக்கிறார்கள். பாவம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாவம் அறியாத பிள்ளைகள் என்று. நான் கிறிஸ்தவத்தில் சின்ன பிள்ளைலேருந்தே மனுஷன் பிறப்பிலிருந்தே பாவத்திலே பிறக்கிறான். வேத சொல்லு, துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். ஆனபடியே நம்முடைய சின்ன பிராயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. ஆமென். பழிக்கு பழி வாங்கிறது, பழி வாங்குகிற தன்மை சிறு பிராயத்திலே இருக்கிறது. ஒரு பிள்ளை ஒரு அடி கொடுத்தா மற்ற பிள்ளை அடியப்பட்டு அழுதுட்டு இருக்காது, அதுவும் மாறி கொடுக்கும். முடியாட்டா என்ன செய்யும்? ஆளும். அல்லேலூயா. பழி வாங்க முடியாட்டா ஆளும். எல்லா சிறு பிராயத்திலிருந்து அந்த தன்மை பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். சகோதரம், இந்த பழி வாங்குகிற தன்மையிலிருந்து மனம் திரும்பணும். பழி வாங்குகிற தன்மையை நம்மளுடைய அகற்றணும். பழி வாங்க போகக்கூடாது. அல்லேலூயா. பழி வாங்கும்போது, அதாவது தீமைக்கு தீமை செய்கிறது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்தையும் சரி கட்டக்கூடாது. தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். இதுதான் ஆண்டுடைய பிரமாணம். அல்லேலூயா. அப்போ எத்தனையோ காரியங்களிலே நாம் பழி வாங்க விரும்புவோம். அதுக்கு எனக்கு தீமை செய்து அவனுக்கு ஒரு தீமை நடக்கணும், அவனுக்கு தீமைக்கு தீமை உண்டாகணும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்ம தெரிந்த வசனம் தான் சொல்லியிருக்கிறது. ரோமரில் 12:19 எழுதியிருக்கிறது, பிரியமானுள்ளே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறாரு. பழி வாங்க எனக்குரியது, நான் என்ன பதில் செய்வேன். அப்போ நமக்காக பழி வாங்கவும் பதில் செய்யவும் ஒருவர் இருக்கிறார். அப்போ அவரை நம்ம விசுவாசித்து அவர் பழி வாங்குவார், பதில் செய்வார் என்று அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கணும். பழி வாங்குறவருடைய கரத்தில் அதை காரியத்தை ஒப்பு கொடுக்கணும். நீர் பழி வாங்கி கொள்ளும், நீர் பதில் செய்து கொள்ளும், நான் பழி வாங்க போக மாட்டேன். அவர் நமக்காகத்தான் ஆண்டவர் அதை செய்வார். அவர் நமக்காக பழி வாங்குவார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் ஆண்டவர் பழி வாங்கத்தக்கதாக, பதில் செய்யத்தக்கதாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கவனிக்கிறார், கர்த்தரை பார்க்கிறார், அவர் நீதியை சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவருடைய ஒப்புவிக்கிற ஒரு பழக்கம், ஒரு விசுவாசம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சோதரன், நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க,
இடங்கொடுங்கள். வசனத்தை எப்படி எழுதியிருக்கிறது? 12:19, ரோமர் 12:19. ஆகையால் எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கோபாக்கினைக்கு நாம் இடம் கொடுக்கணும். நாம் பழி வாங்க போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கிறார். அது அவருடைய பொறுப்பு. உலகத்தில் நீதியை சரி கட்டுறவர் தேவன், நீதி செய்கிறவர் தேவன், பலன் அளிக்கிறவர் தேவன். ஆனால் அப்படின்னாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இதை கற்று நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில் இதை கொண்டு வரணும். சோதரம் இங்கே வெளிப்படுத்த விஷயத்திலே ஒரு வார்த்தை 6:10 சொல்லியிருக்கிறது. அவர்களை பழி வாங்கிறதற்காக ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தம் சத்தியமுள்ள ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 6:10. பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களில் எங்களுடைய இரத்தத்தை குறித்து, பூமியின் மேல் குடியிருடத்தில் எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தை செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் சோதரம். ஆனால் ஆண்டவரே அதை செய்வார். மனுஷிய தன்மையில் அவங்க சொல்கிறாங்க, சோதரம் ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அவளை சமாதானம் பண்ணுகிறார். அவ்வளோ ஒரு விலைகளை கொடுக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், இன்னும் உடன் பணிவிடைக்காரரும் சகோதரமானுடைய தொகை நிறைவாகும் அளவும் கொஞ்ச காலம் நீங்கள் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். இன்னும் கொஞ்ச நாள் இளைப்பாரி கொண்டிருக்கணும். சகோதரம் அந்த ஒரு தொகை நிறைவாக வேண்டிய இருக்கிறது. ஆமேன். உடன் பணிவிடைக்காரரும் சகோதரனுடைய தொகை நிறைவாகணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலம் கூட இன்னும் இளைப்பாறணும். அந்த ஆண்டவர் நமக்கு பதில் செய்ய, அதாவது நமக்கு எதிராக அநேகர் பழி வாங்குதல் செய்திருக்கிறார்கள். சோதரம் நமக்கு எதிராக பல தீமைகளை செய்திருக்கிறார்கள். நம்முடைய இரத்தங்களை, அநேக பரிசுத்தமுடைய இரத்தங்களை சிந்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படினாலே ஆண்டவர் எப்பொழுது பழி வாங்க வரும்? ஆண்டவர் சீக்கிரமாய் பழி வாங்கிறதற்கு வரப்போகிறார். ஒன்று. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலும் சில தேவையான காரியங்களுக்கு ஏற்ற சமயத்தில் அதை செய்வார். அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாய் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் மௌனமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே மறந்து போக மாட்டார். நன்மை செய்ய நன்மையும் மறக்க மாட்டார், தீமையும் மறக்க மாட்டார். எல்லாம் அவருடைய ஞாபகத்தில் இருக்கிறது, அவருடைய நினைவில் இருக்கிறது, அவருடைய பார்வையில் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம இருக்க முடியாது. ஆனபடினாலே எந்த மனுஷன் ஒவ்வொரு காரியத்தையும் உன்னிப்பாய் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே பழி வாங்குவார், பதில் செய்வார் என்று ஆண்டவருடைய கருத்தில் விட்டு கொடுத்து விட்டு நாம் எந்த காரியத்திலும் பழி வாங்க போகாமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அந்த எந்த காரியம் பழி வாங்க வேண்டிய எண்ணம் மனதில் இருக்கக்கூடாது. பழி வாங்குகிற எண்ணத்தையும் நாம் மறந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். நான் யாரிடத்திலும் எந்த காரியத்தை பழி வாங்க போகிறதில்லை. அவருடைய காரியத்தை ஒப்புவித்து விட வேண்டும். எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு ஊழியக்காரரை, ஒரு நம்முடைய பக்கத்தில் தான் ஒரு ஊழியக்காரர், அவரே பக்கத்தில் ஒரு விசுவாசி பையன், அவன் சோதரன் ஆரம்பத்தில் குடிகாரனாக இல்லை, குடிகாரனாக ஒரு நாள் குடித்து கொண்டு வந்து அந்த பாஸ்டரை பயங்கரமாக அடித்து விட்டான். அவனை திருப்பி ஒன்றும் பண்ண போகலை. அதை நான் பிறகு விசாரித்தேன். அந்த பையனுடைய தாயார் வந்து சொன்னது, அவர் பிடிச்சு வச்சுருந்தார், அந்த பிடியை விடுறது கண்டியாக தட்டுறது கண்டியாக அப்படி பண்ணினான். அவன் நேரடியாய் அடித்ததை போய் வீட்டுக்குள்ளே போய் அவரை சர்ச்சுக்குள்ளே போய் அவரை அடிச்சிருக்கிறான். சோதரம் உள்ளே போய் அடிச்சிருக்கிறான், கெட்ட வார்த்தை அடிச்சுட்டு அடிச்சிருக்கிறான். சோதரம் இப்போது அந்த பையனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. கஷ்டத்துக்குள்ள வேதனைக்குள்ளே இருக்கிறான். சாத்தான் அவனை கவ்வி கொண்டான். அவன் அந்த பாஸ்டர் நல்லா இருக்கிறார். அவருக்கு பட்ட காயத்தை எல்லாம் ஆண்டவர் அவருடைய தலைமுறையால் குணமாக்கி போட்டார். அவர் நன்றாக இருக்கிறார். ஆனால் அந்த பையனுடைய பரிதாபம், ஆண்டவர் அந்த காரியத்திலே பழி வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதை கண்கூடாய் பார்க்க முடியுது. பின்னாலே ஆண்டு பழி வாங்க வைத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர்
ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அநேக அக்கிரமங்கள் கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். அவள் எல்லாருக்கும் ஆண்டவர் இனி பழிவாங்க போகிறார். இந்த பூமியிலே அநேகரை பழிவாங்கி இருக்கிறார். அது ஓரளவுக்கு அதை நிறுத்தி விடுவார். அடுத்து பழிவாங்குதலை பின்னால் வைத்திருப்பார். ஆண்டவர் பழிவாங்கும்போது எவ்வளோ கடினமாக இருக்கும், எவ்வளோ கொடிதாக இருக்கும். ஆண்டவர் பழி வாங்குவார். ஆனால் அப்படின்னு தேவனுடைய பிள்ளை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பழிக்கு பழி வாங்கக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஆமேன். சரிக்கு சரி கட்டக்கூடாது. ஆமேன். பழி வாங்க போகாமல் நாம் நம்ம எப்போதும் காத்துக்கொள்ள, எந்த தீமை செய்தாலும் நாம் பழி வாங்க போகாமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நல்ல கிருபையை தருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சொல்லியிருக்கு, பொறாமை கொள்ளாமலும். பொறாமையும் மனுஷனுக்கு தானாகவே வரும். எந்த ஒரு காரியத்தை பார்த்தோன்னே பொறாமை, ஒரு நன்றாகிவிட்டான்னு பொறாமை. அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் நன்றாக இருக்கிறதை பார்த்து ஜனங்களுக்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே பொறாமை. சோதரம், அப்படிப்பட்ட பொறாமை குணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. பொறாமை அது தானாகவே வந்துவிடும். அவன் நல்லா இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், நல்ல வீடு கட்டுகிறான், நல்ல சோமாக இருக்கிறான், சுபிச்சமாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான் என்று அதை பார்க்கும் போதெல்லாம் பொறாமை கொள்கிறார். 37ஆம் சங்கீதத்திலே, நீ துன்மார்க்கமே பொறாமை கொள்ளாதே, 37 வசனம், பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவள் மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு தான் செய்வாங்க, அவள் மேல் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வேதத்திலே பொறாமை கொண்டது சரிதம் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். அதை நாம் தியானத்துக்கு கொண்டு வந்து தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் மோசே, இந்த பாருங்க, மோசேயின் மேலும் ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். பாளையத்தில் அவள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இந்த மோசே ஆரோன் யார்? மோசேயை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரல, இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் மீட்டு ரட்சித்து கொண்டு அவளை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை செய்யும்படிக்கு மோசே ஊழியத்துக்கு அழைத்த, ஐயோ எனக்கு வேண்டாம், என்னை செய்ய முடியாது என்று சொல்லி மறுத்து வந்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவர் பொருத்தி, நீ தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்கிறார். மோசே கடைசி வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். மோசைக்கு உதவி செய்யும்படிக்கு ஆரோனையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறான், அவன் பேசுவான், அவனுக்கு வாய் திறமை இருக்குது, பேசுவான் என்று சொல்லி பொறுப்பை மோசையிட்ட கொடுத்து உதவிக்கு ஆரோனையும் ஏற்பாடு செய்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனதுக்குள்ள ஜனங்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறார், எவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். சோதரன், அடிமை வேலை வாங்குகிறார்கள். அடிமை வேலை எவ்வளோ கடினமான வேலை சோதரன். அப்படி அடிமையிலாக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவளை மீட்டு ஆண்டவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டு அந்த வேலையை செய்ய ஊழியக்காரனை மோசே ஆரோனை தேவன் ஏற்படுத்துகிறார். மோசே ஆரோன் மூலமாக ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து பலத்த கிரிகளை செய்து இந்த ஜனங்களை எப்படியாயிலும் விடுவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி பாடுபடுகிறார். அந்த காரியத்திலே முன்னே நிற்கிறது மோசே ஆரோன். அல்லேலூயா. பார்வோண்டதில் போகிறாங்க. போய் அங்கே போய் சோதரன் இந்த ஜனத்தை போக விடணும், எங்களுக்கு ஆராதனை செய்ய போகணும், ஜனத்தை போக விடு என்று சொல்லி கேட்கிறார். அங்கே சோதரன் ஆண்டவர் கூட நின்று ஆமென் பல அடையாளங்கள் அற்புதங்களை செய்து அவளை விடுவிக்க ஆண்டவரும் உதவி செய்கிறார். அப்போ இந்த நேரத்தில் மோசையும் ஆரோனும் இப்போ பாடுபடுறாங்க. அவர் மேல் ஜனங்கள் பொறாமை கொள்கிறாங்க. அல்லேலூயா.
மோசைக்கு பெருமை வந்துட்டு மோசை சொல்லதான் எல்லாம் சரியா, மோசையோடு தான் மாத்திரம்தான் ஆண்டவர் பேசினாரா, எங்களிடத்தில் பேசவில்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி மோசை மேலே நம்ம மோசைக்கு தேவன் சில அதிகாரங்களை கொடுத்திருந்தார், கிருபைகளை கொடுத்திருந்தார். சோதரம் ஆண்டவர் மோசையோடு நேரடியாய் பேசினார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தபோது இந்த ஜனங்களுக்கு மிகுந்த பொறாமை. ஆனால் இவர் செய்கிறது உதவி, இந்த ஜனங்களை எப்படியாயிலும் மீட்டு ரட்சித்து, அடிமைத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தமான கானான் தேசத்தை அவளுக்கு கொடுக்கணும். பாலும் தேனுடைய கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த தேசத்தை குறித்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து மோசையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். மோசை அதை சொல்லிக் கொடுத்து ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். அதன் மத்தியிலே மோசையோடும் ஆரோனோடும் இவர் பொறாமை கொள்ளுகிறாங்க. எவ்வளவு மோசமான ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அல்லேலூயா. மோசே ஆரோன் போல ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் மேல் ஜனங்களுக்கு பயங்கரமான பொறாமை. அல்லேலூயா. ஊழியக்காரனெல்லாம் உடுத்திட்டா நடந்துட்டா பல காரியங்களை செஞ்சுட்டா, ஊழியக்காரன் சந்தோஷமாக இருந்துட்டா சோகமாக இருந்துட்டா அது கூட பொறாமை. அல்லேலூயா. சோதரம் எல்லா காரியத்தையும் எனக்கு பொறாமை இருக்கிறது. விசுவாசிகள் ஊழியக்காரர் மேல் பொறாமை கொள்ளுறாங்க. அல்லேலூயா. அநேகங்கள் மேல் அநேகர் பொறாமை கொள்வது உண்டு. எல்லாரும் இல்லை, எல்லாரும் பொறாமை கொள்ள மாட்டீங்க. அல்லேலூயா. அதில் இருப்பாங்க. இங்கே மோசேயுமே ஆரோனோடும் பொறாமை கொள்கிறார். மோசே உத்தம ஊழியக்காரன், ஆண்டவருடைய ஸ்தானாபதி. அல்லேலூயா. ஆரோன் கூட நின்று ஒத்துழைக்கிறார். இவர்களோடு பொறாமை கொள்ளுகிறார்கள். நாம் யாரோடு பொறாமை கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே? ஆமேன். யாரோடு நீங்கள் பொறாமை கொண்டு பொறாமை குணத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் பழி வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் பொறாமை கொள்ளுவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்த யோசேப்பின் சரித்திரத்தை படிக்கும்போது சோதரம் அல்லே சோதரம் கோத்திர பிதாக்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இருக்கிறது. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அல்லேலூயா. யோசேப்பிட்ட பயங்கர பொறாமை. யோசேப்பு சோதரம் தகப்பனுடைய சொல் கேட்டு தகப்பனோடு கூட குணசாலியாக கூடாரவாசியாக இருந்து தகப்பனார் விசேஷமாக அவனுக்கு பல வர்ண அங்கிகளை தைத்து கொடுத்துருந்தார். சோதரன் தன்னோடு வைத்து கொண்டார். ஆனால் இவங்களை அடிக்கடி விசாரிக்கிற பொறுப்பு யோசேப்பை அனுப்பி தான் விசாரிப்பார். யோசேப்பு தான் அவருடைய தப்பிதங்களை செய்தால் அதை தகப்பனாருக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படியும் யோசேப்பை தகப்பனார் நன்றாக வைத்திருக்கிறார். யோசேப்பு நல்லவனாக இருக்கிறார். இதை பார்த்து அவருடைய கோத்திர பிதாக்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் பயங்கர பொறாமை. அல்லேலூயா. இது இந்த காரியம் மாத்திரமல்ல, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை சொன்னான். அவரை வணங்க கண்டேன் என்று ஒரு சொப்பனம். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இவனை வணங்க போகிறோம். ஷார்ட்டாக சொல்கிறேன். 2 சொப்பனம் கண்டு சொன்னான். இந்த அரிக்கட்டுகள், ஆமேன், இவருடைய யோசேப்பின் அரிக்கட்டுகளை மற்றெல்லா அரிக்கட்டுகள் என்ன செய்தது? வணங்கினது. அப்படி எப்படி எல்லாரும் யோசேப்பை ஒரு நாள் வணங்க போகிறோம், யோசேப்பை நாமெல்லாம் வணங்குவோம் என்று யோசேப்புக்கு சொப்பனத்தை காண்பித்தார். யோசேப்பு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொப்பனத்தை காட்டினார், சொப்பனத்தை சொன்னார். அதுக்கு அர்த்தத்தை சொன்னது தகப்பனார் தான் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்தது. நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு யோசேப்பு சொல்லியிருந்து இதை சொன்னதுலேருந்து இவன் சோத்திரம் இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுறது பார்க்கலாம் என்று அவர்கள் சோத்திரம் யோசேப்பின் மேல் பொறாமை கொள்கிறாங்க. இந்த சொப்பனம் இந்த சொப்பனத்தை நிறைவேற விடக்கூடாது என்று ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாக ஆண்டவர் ஆமென் யோசேப்பின் மேல் கொண்ட திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எந்த திட்டம் சோத்திரம் யோசேப்பினுடைய அந்த சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று எந்த திட்டத்தை வகுத்தார்களோ அதே திட்டத்தை கொண்டுதான் ஆண்டவர் யோசேப்பின் மேல் சொப்பனத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்லுவோம் அல்லேலூயா. இதுபோல் ஆண்டவருடைய வழியை பாருங்கள். எந்த ஒரு காரியத்தில் இவன் இப்படி இருக்கான், ஒரு மனுஷனுடைய பொறாமை கொண்டு
எரிச்சல் கொண்டு அவனுக்கு இப்படி சம்பவிக்கக்கூடாது, அவன் நல்லாகக்கூடாது, அவன் கெட்டு போகணும் என்று சொல்லி மனதிலே எண்ணி சோதரன் அவனுக்கு கெடுசியை நினைச்சா, அந்த எந்த காரணத்துக்கு எந்த காரியத்தின் மூலமாக அவனுக்கு கேடு செய்கிறாளோ அதே காரியத்தை கொண்டு ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர். அல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஆமென். போனதுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை அப்படியே செய்திருவார். ஆமென். ஒரு பொல்லாதவன் சோதரம் அந்த முருதைகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்குகிறான் சோதரம். அதே தூக்கு மரம் தான் அவனுக்கு தூக்கு மரமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. தான் விட்ட குழியிலே தான் விழுவான் என்று உலகத்தில் சொல்லுவார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, விட்ட குழியில் விழுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு அந்த சொப்பனம் நிறைவேற வேண்டுமானால் இவர்கள் யோசேப்பை சோதரம் யோசேப்பின் பொறாமை கொள்ளணும். யோசேப்பின் பொறாமை கொண்டபடியா அந்த பொறாமையை கொண்டு, பொறாமையின் முகாந்திரத்தை கொண்டு ஆண்டவர் யோசேப்பின் மேல் அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற கர்த்தரங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டோட வழியை பாருங்கள். ஆண்டோட வழியை நாங்கள் நம்ம யார் மேலாவது பொறாமை கொண்டால், அல்லேலூயா, நம்ம எந்த விஷயத்தில் பொறாமை கொள்கிறோம் அதே விஷயத்தை கொண்டு ஆண்டவர் அவர்களை மென்மேலும் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்ல அப்படின்னால யார் மேலும் நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வித்து விட்டார்னு சொன்னால் தேவனவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனவனை ஆசீர்வதிக்க சந்தோஷப்படணும். தேவனவனை ஆசீர்வதிக்கிறார் சோதரம் என்று சொல்லி நாம் சந்தோஷப்படணும். இன்னும் சோதரம் ஆசீர்விக்கப்பட்டவனோடு நாமும் சேர்ந்து கொள்ளணும். தேவனால் ஆசீர்விக்கப்பட்ட மனுஷனோடு நாம் சேர்ந்து கொள்ளணும். அவனுடைய பொறாமை கொண்டு அவனிடத்திலே விரோதம் வைத்து வைராக்கியம் வைக்கிறத விட அவனோடு சேர்ந்து கொள்ளணும். அவனோடு நாமும் ஒட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் பொறாமை கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பொறாமை தான் அவனுக்கு நன்மையாக தீரும், அவனுக்கு மேன்மையாக தீரும். நாம் எந்த அளவுக்கு பொறாமை கொள்ளும் அந்த அளவுக்கு அவன் அதே பொறாமையின் காரியம்தான் அவனுக்கு உயர்வை உண்டாக்கும், மேன்மையை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆனபடினாலே யாருமே நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள், யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கே ஆரோன் மேலும் மோசேயின் மேலும் பொறாமை கொள்ளுகிறார்கள். இயேசுவின் மேல் பொறாமை கொள்வது குறித்து மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து. அல்லேலூயா. இப்போ பொறாமையினால் தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு உண்மையில் பொறாமை கொள்கிறாங்க. இயேசுவை பற்றி அவரை பற்றி குறைவாக சொன்னாங்க. தச்சன் அல்லவா, அவனுடைய தாயின் தகப்பன் இன்னார் அல்லவா, அவனுடைய உடப்பிறந்த சகோதரன் நம்ம கூட இருக்கிறார் அல்லவா, இவன் என்ன சகோதரன் இவன். இயேசு சொன்னார், நான் பரத்திலிருந்து வந்திருக்கிறேன், பரத்திலிருந்து தேவன் அனுப்பி தான் வந்திருக்கிறேன். பிதாவினால் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், பிதா தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார், பிதாவை கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி பிதாவின் நாமத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரணம் சோதன், அவர் பிதாவை குறித்து சொன்னதான் உங்களுக்கு பொறாமை. எல்லாத்திலும் மொத்தமாக இயேசு நாட்டத்தில் மிகுந்த பொறாமை கொள்கிறார் சோதரம். பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார் என்பதை பிலாத்து காண்கிறார். அந்த பொறாமையினால் இயேசுவை ஒப்பு கொடுத்தபடினா தான் இயேசு சோதரம் மனுஷனுடைய பாவத்தின் கொடுமை இயேசுவின் மேல் வருகிறது. அந்த கொடுமையை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் சோதரம். அந்த பொறாமையினால் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பொறாமையினால் அவர் ஒப்பு கொடுத்த நிமித்தம்தான் அவர் ஜெயம் எடுக்க முடிந்தது, மரணத்தை பரிகரிக்க முடிந்தது. அல்லேலூயா. அழியாமை ஜீவனையும் ஆண்டு வெளிரங்கமாக்க முடிந்தது. அல்லேலூயா. ஆமென். பொறாமை ஜனங்களுடைய பொறாமை அவரை ஒன்றும் செய்யாது. எந்த மனுஷன் நம்மையில் பொறாமை கொண்டாலும் அது நமக்கு ஆண்டவர் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள், அது அவனுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. நம்மேல் யார் யார் பொறாமை கொள்கிறாரோ அதனாலே நமக்கு உயர்வு மேன்மை உண்டாகும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் பொறாமை கொண்டார்கள்,
ஹல்லேலூயா. அது நிமித்தம், அந்த பொறாமை நிமித்தம் தான் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்க முடிந்தது, மரணத்தை பரிகரிக்க முடிந்தது. ஹல்லேலூயா, சோத்திரம். அவளால் மரணம் அவரை கட்டி வைக்க முடியாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமையை ஆண்டவர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். ஆமேன். யோசேப்புக்கு சகோதரி பொறாமை வந்தது, அந்த பொறாமை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மோசே மேல் ஆரோன் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்குவதற்கு காரணமாய் ஒரு பொறாமை எந்த அளவு பொறாமை கொண்டோ அந்த அளவுக்கு மோசேயும் ஆரோனை ஆண்டவர் கரத்திலிருந்து பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை நீங்கள் இந்த உலகத்தில் பொறாமை கொள்ளத்தக்கதாக வாழணும். ஹல்லேலூயா. அநேகர் உங்களை பழிவாங்க பார்ப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக பழிவாங்குவார். உங்களுக்காக ஆண்டவர் பழிவாங்குவார். உங்கள் மேல் பொறாமை கொள்ளுவர் மேல் ஹல்லேலூயா அந்த அவர்கள் கொள்ளுகிற பொறாமை நிமித்தம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மை அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் அநேகருடைய பொறாமைக்குரியவர்களாய் நீங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா. நான் நன்றாக இருக்கிறது, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது பார்த்து அநேகர் பொறாமை கொள்ளத்தக்கதாக நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மற்றவர்கள் பொறாமை கொள்ளத்தக்கதாக வாழாவிட்டால் நம்ம தாழ்ந்து போகிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன என்ற ரொம்ப பொறாமை கொள்கிறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பொறாமை கொள்ளத்தக்கதாக உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் மேல் அநேகர் பொறாமை கொள்ளுவார்கள். நீ ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாயிருந்தால், நீ தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் உன்மேல் அநேகர் பொறாமை கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பொறாமை கொள்ளத்தக்கதாக என்ன நாடிக்கிறே யோசித்திருக்கிறேன். அநேகர் பொறாமை கொள்ளத்தக்கதாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை குறித்து சந்தோஷப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் இந்த வயதில் நான் சுகத்தோடு இருந்து ஊழியம் செய்கிறேன். பார்த்தீங்களா, ஊழியம் செய்கிறேன். பெரிய அளவில் செய்ய முடியாட்டாலும் நான் சின்ன அளவில் நல்ல ஆண்டோட ஊழியத்தில் உண்மையாக செய்கிறேன். எனக்கு எப்போதும் ஆத்தும பாரம் உண்டு. வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வீடு சந்திக்க போகணும், ஜனங்களை பார்க்கணும். எனக்கு கிடைக்கிற நேரத்தெல்லாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது, ஆத்துமாக்களை ஜெபிக்கின்ற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு சோத்திரம் ஊழியம் செய்கிறது கிடைத்த பாக்கியம். ஆமென். அதை அநேகருக்கு பார்த்து இன்னும் சோத்தோடு இருக்கிறான். என் பக்கத்தில் 2 பேர், நான் இந்த சின்ன பைக்கில் வருவேன் பார்த்தீங்களா. ஸோ அது இப்போதும் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். என்னை போல் அநேக வயசான நடமுட்டி தள்ளாடி அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அநேகர். ஹல்லேலூயா. நான் பைக்கில் போகும்போது எல்லோரும் கொஞ்சம் பொறாமையாக பார்ப்பாங்க. சோத்திரம். நானும் பரிதாபமாக தான் போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால் தான் போகிறேன். மற்றபடி சோத்திரம் பைக் ஓட்டக்கூடிய திறமை இல்லை. சோத்திரம். ஆனாலும் பார்த்துக்கும் போது அவையெல்லாம் பார்க்கும்போது நடப்பணமாக சோத்திரம் அவன் நடக்க முடியாமல் கஷ்டத்துக்கு எனக்கு வயதில் உள்ள 2-3 எனக்கு பதில் இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் தங்கிற இடத்துல இருக்காங்க. சோத்திரம் அநேகர். நான் அடிக்கடி இன்னும் பல இடத்துல போகும்போது பார்க்கும்போது சோத்திரம் பரவாயில்லையே, இன்னும் நல்லா இருக்கிறாரே. சோத்திரம். இது அப்படி பொறாமைப்பட்டால் ஆண்டவரனை ஆசீர்வதிக்கிற அர்த்தம். பொறாமைப்படத்தக்க என்னை வைத்து என்ன சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாரும் யோசிங்க. கூட வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், உங்களை நன்றாய் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களை குறித்து அநேகர் பொறாமை கொள்ளுகிறார்கள். அது சோத்திரம் உங்களை பொறாமை கொள்ளத்தக்கதாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை குறித்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சந்தோஷப்படுவீங்களா? என்னை ஆண்டவர் அநேகர் என்னை பார்த்து பொறாமை கொள்ளத்தக்கதாக என்னை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேகர் வியாதின்னு கஷ்டம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எனக்கு வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனால் அநேகர் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணி நான் அவர் புத்தியில் எல்லாருக்கும் போது நல்ல ஆரோக்கியமாக நிற்பேன். அல்லேலூயா. திடீர்னு அப்படி அந்த வியாதி இந்த வியாதிலாம் சொல்லுவாங்க. சோதனம் நான் அவனோட கிருபையினாலே மட்டும் சுகத்தோடு இருக்கிறேன். அப்போ அநேகர் பொறாமை கொள்ளத்தக்கதாக தேவனை வைத்திருக்கிறார். அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் இந்த உலகத்திலே அநேகர் பொறாமை கொள்ளத்தக்கதாக உலகத்தில் வாழணும். உங்கள் அக்கம்பகிற ஜனங்களை உங்களை பார்த்து பொறாமை கொள்ளணும். நீங்கள் அவ்வளோ சிறப்பாய் வாழும்போது உங்களை குறித்து அநேகர் பொறாமை கொள்வார்கள். சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் சொன்னல, ஆமென். உங்களை பொய்யாய் சொல்லுவானால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உன் பலன் மீதியாக இருக்கும். அல்லேலூயா. பல காரியங்களாக போகிறாங்க. ஆனபடியா தேவனுடைய பிள்ளைகள் பொறாமை கொள்ளாமல் இருக்கணும். ஆமென். பொறாமை படத்தக்கதாக இருக்கணும். அல்லேலூயா.
மோசே ஆரோன் மேல் பொறாமை கொண்டார்கள், யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள், இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா, பொறாமை கொள்ளத்தக்கதாய் காணப்பட்டார்கள். அதுபோல் நாமும் அநேகர் பொறாமை கொள்ளத்தக்கதாய் காணப்படணும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வெள்ளாவுக்கு ஒரு வீடு கட்டின போது ஸ்தோத்திரம், இவ்வளோ பணம் எங்கிறது வந்து இப்படி பெரிய வீடு கட்டியிருக்குது ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். இப்படியோ அல்லேலூயா, சொந்த பந்தங்க அப்படியே உதவி செய்வோம், எப்படி இல்லாமோ அவளுக்கு ஒரு வீடு வாசலுக்கு அதை அவர் கொடுக்குறார். அதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்குது, வேறு என்ன வசதி இருக்குது? தேவன் செய்வாரா? தேவனுக்கு செய்ய முடியும் ஐயா. அது எப்படி செய்தார்? இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? சோத்த அந்த வேலை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எப்படி நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்தது பார்த்தேன். இல்லைம்மா, ஆண்டவர் செய்வார், கத்துறதே செய்வார். அதை கட்ட ஆரம்பித்தாங்க, படப்படாத கட்டி முடித்தாங்க. சோதரம் உடன்பிறந்த சகோடைய உதவி உண்டு. அதை உதவி செய்யணும் இல்லையா? ஆண்டவர் ஏவாவிட்டார், ஆண்டவர் ஒரு விருப்பம் செய்கையும் கொடுக்காட்டா செய்து கொடுக்க முடியாது இல்லையா? இப்படி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு வீடு வாசலை தந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான நன்மைகளை தந்திருக்கிறார். அநேகர் பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள். சந்தோஷப்படுங்க. நீங்கள் உங்களை ஆண்டவர் பொறாமை கொள்ளத்தக்கதாய் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படலாம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது அன்பு கூறணும். அல்லேலூயா. 3 காரியங்கள் என்ன? ஒன்று, பழிக்கு பழி வாங்க போகக்கூடாது. ஆமென். பொறாமை கொள்ளக்கூடாது. ஒன்றாவது, உன் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 27 37 22:37. இயேசு அவளை நோக்கி முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதில் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்குது. முழு ஆத்துமா, முழு பலன், முழு ஆத்துமாவோடு, முழு பலனோடு, முழு இதயத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறணும். அன்பு கூறணும். அதுக்கு அடுத்தது சொல்லி இருக்குது 22:39. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணும். நான் அடிக்கடி சொல்லும், பரலோகமே அன்பர்கள் கூடியிருக்க இடம். அன்பில்லாதவர்கள் அந்த பரலோகத்தில் போக முடியாது, பரலோகத்தில் போய் இருக்க முடியாது. அல்லேலூயா. அங்கே அன்பு கூறுகிற கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள். சோதனை எந்த பகையை அன்பினால் வென்றுவிட வேண்டும். சோதனை தேவனிடத்தில் முதலாக அன்பு கூற படிக்கணும். ஒரு தேவன் மேல் ஒரு அன்பு உண்டாகணும். சில நன்மைகளுக்காக மாத்திரம் தேவனிடத்தில் கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. சோதரம் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரின் நம்பிக்கையுள்ளதாக இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் ஆண்டோட கேட்குறாங்க. ஆண்டோட ரிக்வஸ்ட் நிறைய கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டோட நிறைய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேளுங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஆண்டோடத்தில் நம்ம எல்லாத்தையும், அதாவது ஓயாமல் ஆண்டோட கேட்டு தொந்தரவு பண்ணிடக்கூடாது. ஆண்டோடத்தில் அன்பு கூர்ந்தால் அன்புகளுக்கு தான் எல்லாத்தையும் ஆண்டு கொடுப்பார். அன்புகளுக்கு தான் ஒரு பரலோகத்தையும் ஆயத்தம் பண்ண. அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நமக்கோ தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பு கூற வேண்டும். அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ண வாக்குத்தத்தமான ஜீவ பெறுவான். சோதனையை சகித்தும் அன்பு கூறணும். பல சோதனை வரும்போது மனுஷன் சோர்ந்து போகிறான், பின்வாங்கி போகிறான், ஆண்டவரை முறுமுறுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பெரிய பெரிய தப்பான காரியம் முறுமுறுக்கிறது. ஆண்டவரை எப்போது முறுமுறுப்பாங்க. முறுமுறுத்து ஆண்டவர் அப்படி செய்தார், இப்படி செய்கிறார். அந்த வாழ்க்கையிலே சில காரியங்கள் 1000 திடீரென்று சத்தா மனசை கொண்டு போடுவாங்க. இதுவரை கொண்ட வாழ்க்கையில் முழுவதும் ஆண்டவர் தீமையே செய்திருக்கிறார். துன்பத்தை, கஷ்டத்தை, வேதனையை, வருத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு
அவன் எதிர்பாராத சூழ்நிலையிலே சகோதரனுடைய சிநேகத்தை நாடி போகிறான். சகோதரன் அங்கே அவனை சகோதரன் அடித்து அவனை பால்குண்டிலே தள்ளுகிறார்கள். ஐயோ, சொந்த சகோதரன் ஏன் இப்படி செய்யணும்? நான் என்ன தப்பு செய்தேன் சகோதரன்? எது தப்பு செய்யலையே, என்னை சகோதரன் இப்படி பண்ணுகிறாங்களே. இப்போ ஒரு பால் கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அங்கே இருந்து யோசேப்பு அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார். அல்ல கடைசியாக ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு போய் ஆண்டவர் தெரியும் இல்லையா? சோதனையோடு கூட இருக்க தப்பிக்கணும் போக்கை உண்டாக்க ஆண்டவர் தெரியும் இல்லையா? ஒரு தப்பிக்கணும் போக்கை உண்டாக்கி சோதனை அடிமையாக விற்கப்பட்டு போகிறார். 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டு போகிறார். ஆமென். அங்கே போய் சோதரம் ஒரு வீட்டிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். அங்கே சோதனை, அங்கிருந்து சோதனை, பிறகு அங்கிருந்து சோதம் ஜெயிலே தண்டனைக்காக போடப்படுகிறார். இப்படி பல கஷ்டங்களை வேதவாக்கியம் சொல்ல 105ஆம் சங்கீதம் எழுதியிருக்கிறது. அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. யோசேப்பு நெருக்கப்படுகிறான், சிறை கைதியாய் கஷ்டப்படுகிறான். எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு முகாந்திரம் இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான் சகோதரம். ஆனால் சகோதரரை யோசேப்பு பகைத்து அதை மனசில் வச்சிருப்பாருன்னு சொன்னால், இப்போ சகோதரர் வந்துட்டாங்க. யோசேப்பிடத்தில் ஆண்டவர் சகோதரரை கொண்டு வந்துட்டார். இந்த பயக்க ஒரு காலத்தில் இப்படிலாம் பண்ணானுமே, இவனில் பழி வாங்கித்தான் விடணும். யோசேப்புக்கு அந்த எண்ணமே வரல. சகோதரரை பார்த்த உடனே இவருக்கு அன்பு கொண்டு தாங்க முடியல. அல்லேலூயா. அழுகிறார், சகோதரனை பார்த்து அழுகிறார். அல்லேலூயா. அழுகை அடக்க முடியல. சோத்திரம், அன்பினால் அழுகிறார். எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அதுதான் ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம், ஒரு நல்ல இருதயம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் சோதனை வரும்போது தேவனது முறுமுறுக்காமல் தேவனை சோத்திரம் அண்டிக் கொள்ள வேண்டிய எல்லாம் நன்மையாய் செய்வார். ஆண்டவர் அன்புகளுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மையே செய்வார். பாட்டு நன்மையே தன்கரம் நல்குமன் ஈசனில் என் மனம் விசிரமம் நேடிடும். ஆண்டவர் நன்மையாய் செய்வார், நன்மைக்கென்றே செய்வார். தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுவார், துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுவார் என்று தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். அவன் எந்த காரியம் வந்தாலும் அது நிமித்தம் ஆண்டவரது அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் அனுபவித்தார், தேவனிடத்தில் அனுபவித்தார். அனுபவித்தபடியே முடிவு பரியந்தம் தம்முடைய இடத்தில் அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. தேவனிடத்திலே அதிகமாய் என்ன கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், வருத்தங்கள் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று நம்மை பிரித்து விடக்கூடாது. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்புடனே பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பஞ்சமோ, பட்டயமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்புடனே பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்புடனே பிரிப்பவன் யார் என்று தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு எந்த பாடுகள், எந்த வருத்தங்கள், வேதனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்புடனே பிரிக்க மாட்டாது என்று நம்மை நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். பாடுகள் மத்தியில் ஆண்டவர் அன்பு கூற வேண்டும். சோதனை மத்தியில், வேதனை மத்தியில் ஆண்டவர் அன்பு கூற வேண்டும். வியாதி கஷ்டங்கள் மத்தியில் தேவனுடைய அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரது அன்பு கூற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அன்பு கூறவர்களுக்கு ஆமென் இந்த உலகத்திலே கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்தாலும் ஆமென் அவர்கள் அன்பு கூறவர்களுக்கு ஆண்டவர் ஒன்றை பரலோகத்திலே ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பார்கள். அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும். அவருடைய நீதியின் பாதையில் நியாயத்தின் வழியில் அவருடைய நடத்துகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய அதிகமாய் அன்பு கூற வேண்டும். கஷ்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும், பாடுகளும், வருத்தங்களும், வேதனையும் வராது. எந்த நோய் வந்தாலும் அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அது நிமித்தம் ஆண்டவரை ருசிக்கவும் அறியவும் முடியும். அது நிமித்தம் நம்மை அந்த நோய் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த நோயினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மை தகுதியாக்குகிறார். ஆமே. பரலோகத்துக்கு அபாத்திரமாயிருந்த நம்மை ஆமே இந்த நோயின் வழியாய் நம்மை தாழ்மைப்படுத்தி நெத்துளியாக்கி திரும்ப என்று சொல்லி நம்மை திரும்ப பண்ணி ஆமேன் அது நிமித்தம் நம்மை தாழ்த்தவும் ஆமே நம்முடைய குற்றங்களை, குறைகளை கண்டுபிடிக்கவும், அறிக்கை பண்ணவும், மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அது நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த துன்பம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நன்மையாய் செய்கிறார் என்று
விசுவாசிக்க வேண்டும். அன்றையோட தீர்மானத்தை அழைக்கப்படுறது அன்பு யாவருக்கும் சகலவும் நன்மைக்கு எதுவாய்த்தான் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எது வந்தாலும் ஆண்டவரது அன்பு கூறணும். உடனே முறுமுறுக்கக்கூடாது, சரித்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, களைத்து போகக்கூடாது, இழைத்து போகக்கூடாது. ஆண்டவரை எப்போதும் குறை சொல்லக்கூடாது. இவை ஒன்றினாலும் யோபு பாவம் செய்யவில்லை, குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த காரியத்திலே எப்போதும் ஆண்டவர் நல்லவர். ஆமேன். அவருடைய அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத சிந்தையோடு அன்பு கூற வேண்டும். அதே அன்பை பிறருக்கும் காண்பிக்க வேண்டும். அந்த அன்பு ஆமேன் ஒரு அன்பின் சுபாவம், ஒரு அன்பின் தன்மை, மன்னிக்கிற தன்மை. அல்லேலூயா. நமக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும். நாம் அன்பர்களாய் காணப்பட வேண்டும், நண்பர்களாய் காணப்பட வேண்டும். பொறாமை கொள்ளாதே, உன் சகோதரமே பொறாமை கொள்ளாதே, தீமைக்கு தீமை செய்யாதே. அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்காதே. அல்லேலூயா. பழிக்கு பழி வாங்கணும்னு சொன்ன சிலருக்கு அப்படி அவருக்கு அப்படி வரட்டும், அப்படி நடந்துட்டு, அப்படி நடக்கட்டும். ஒருவனுக்கு அவனுக்கு ஒரு நன்மை செய்வனுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஓ பார்த்தீங்களா அவனுக்கு வந்து பார்த்தீங்களா அப்படி கூட சொல்லக்கூடாது. அல்லையா. அவனுக்காக பரிதபிக்கிறான். ஐயோ ஜனங்களுக்கு ஐயா சொன்ன பரிதபிக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. பவுலப்போ நான் இருக்கிறதுனால ஒரு வசனத்தை அப்படி தியானித்தேன். பவுலப்போ சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும், 1:11 இருக்கும். நான் சோத்திரம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுவதாக இருங்கள்னு கேட்குறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை நான் அந்த அளவு பின்பற்றேன், அது வரைக்கும் என்ன பின்பற்றுங்க. அப்போது எனக்கு அந்த வசனம் பிடிக்கல சோதரன். அப்போது அவர் கிறிஸ்துவ பின்பற்ற, அவரை பின்பற்றினாதாம்மா சோதரன். நான் கிறிஸ்துவ பின்பற்ற, நீங்களும் கிறிஸ்துவ பின்பற்றுன்னு சொல்லணும். அவர் என்ன பின்பற்றுன்னு சொல்கிறாரு. அதான்டா பவுலப்போஸ்தலன் இப்போ அந்த பாசு குற்றம் சொல்லாருன்னு எப்படி ஆகும். அவருக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வந்தது. அல்லேலூயா. பவுலுக்கும் மார்க்குக்கும் பிரச்சனை ஏற்பட்டது, கடும் கோபம் உண்டாச்சு. அப்போது அவரை நம்ம பவுலை பின்பற்ற முடியுமா நம்ம? அல்லேலூயா. பவுலை பின்பற்றலாமா? சோதரம். பவுல் சொல்லாரு, என்ன சோதரம் எல்லாம் கத்திர சோதரம் பண்ணுவோம். அநேக காரியங்களை நீ பார்க்கலாம், பல காரியங்களை உள்ளது. நான் ஒரு அநேக பவுலுடைய தப்புகளை சோதரன் சொல்லலாம். இயேசுக்கும் பவுலுக்கும் ஒப்பிட முடியாது. அது இயேசு அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. பவுலை அடித்து அழுந்த கட்டுகிற போது நான் ரோமன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யலைன்னுட்டா, ஆண்டவர் சோத்திரம் அவளோட இந்த இதுக்கு நிற்கல. ஆண்டவர், அதாவது ஆண்டவர் வார்த்தை சொன்னது, அவளை பயமுறுத்தல. அல்லேலூயா. பயமுறுத்தாமலும் பிடிச்சிங்களா? வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் பாரு. ஆமென். அவன் சோதரம் பயமுறுத்தல், நாய் பார்த்துக்க, உனக்கு கிடைக்கும், இதுக்கு செய்வேன் அல்லேலூயா என்று சொல்லி பதில் சொல்லலை, எல்லாத்தையும் சகித்தார். அவளை பவுலுக்கு அப்படி சகிக்க முடியுமா? பவுல் ஒரு மனுஷன். அல்லேலூயா. இயேசு ஒரு பூர்ண மனுஷன் தான். தேவன் பிதாவினால் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அவர் என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். முழுவதும் கைவிடப்பட்டார். ஆனாலும் ஆண்டவர், என்னுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம், என்ன கஷ்டமான உம்முடைய சித்தம் ஆக கடவுது, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி பரிபூர்ண சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ பவுல் இப்படி சொல்கிறார். அவரிடத்துல நம்ம பல குறைகளை கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. நாம் ஒரு மனுஷன், இயேசுவை போல நம்ம இருக்கணும், இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இயேசுவை சரியாய் பின்பற்ற வேண்டும். சோதரம், நாம் இயேசுவை பின்பற்றுவது சோதம் ஒருவனுக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது, ஒரு நஷ்டம் ஏற்படும், கஷ்டம் அதை பற்றி நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஐயோ அவன் சோதரம், ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்கிறான், தப்பு செய்கிறான் சோதரன், அவரை கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுத்த அப்படின்னா தான் அதை செய்கிறான். அல்லேலூயா. சில பாவங்கள், அவன் பாவத்தை செய்து சோதரன் அந்த இச்சையை மேற்கொள்ள முடியாமல், அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அதை செய்து விடுகிறான். அவன் பாவத்துக்கு அடிமையாக்கப்படுகிறான். அது நிமித்தம் சோதரம் அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு பழி வாங்கினார் சோதரம் அவனுக்கு என்று சொல்லி நாம் அதை குறித்து சந்தோஷப்படாமல், ஆண்டவரே நீ நீதிபரமுடைய சித்தப்படி செய்ய, நான் அதை குறித்து நான்
ஒன்றும் சொல்ல இல்லை. அல்லேலூயா. நாம் அதை பற்றி அந்த இடத்துல அந்த கருதை மௌனமாக இருந்துடணும். அவன் சோத்திரம், நீரை இதை செய்து சொல்லி மௌனமாக இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் அதை செய்கிறார் என்று மௌனமாக இருக்கணும். எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சரி இருக்கட்டும், நான் பெரிய நீதிமான் நம்ம ஆக முடியாது, சோத்திரம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சோத்திரம், பவுலையே சோத்திரம், குற்றம் சொல்லிட்டேன், ஐ எம் சாரி. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நான் வேதத்தை அப்படியே ஆழமாக படித்து பார்ப்பேன். படிக்கும்போது இயேசு எப்படி இருந்தார், பவுல் எப்படி இருக்கிறார், ஒரு மனுஷன் எப்படி, தேவன் எப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் அவர் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இந்த குணாதிசயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய மன்னிப்பின் தன்மைகள், அவருடைய அன்பின் தன்மைகள், இந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும், முழு பலத்தோடு, முழு ஆத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும். அப்படியே நம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பின் சுபாவம், அன்பின் தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். மன்னிக்கிற அன்பு, அல்லேலூயா. நேசிக்கிற அன்பு, அல்லேலூயா. மற்றவர்களை நேசிக்கிற அன்பு, மன்னிக்கிற அன்பு, விட்டுக் கொடுக்கிற அன்பு, அது நிமித்தம், அன்பு நிமித்தம் பல பாடுகள், கஷ்டங்களை சகித்து அன்பு கூற, சகிக்கிற அன்பு. அப்படிப்பட்டவன் மெய்யான அன்புள்ள மக்களாய் காணப்பட கர்த்தர் எல்லாரும் கிருபை தரணும். எல்லாரும் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை நாம் தியானித்தோம். இது அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பழிக்கு பழி வாங்காமலும், ஹல்லேலூயா, ஆமேன், சோத்திரம், பொறாமை கொள்ளாமலும், ஜனத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும், ஆமேன், அன்பு கூற வேண்டும். ஆமேன். நம்மிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும், எல்லா இடத்தில் அன்பு கூற வேண்டும், மன்னித்து அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நேசித்து அன்பு கூற வேண்டும். எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, நாம் கூறுகிறது, அன்பு கூறுகிறது, நாம் அவளை நேசித்து அன்பு கூறணும். ரெண்டு ஒரு வார்த்தை தான் நினைக்கக்கூடாது. ரெண்டு நேசித்து அன்பு கூறணும். எல்லா கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நம்மை சோதரிக்கிறோம். ஜீவிக்கிற ஆண்டவரை சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஆண்டவர், பொறாமை கொள்ளாமல், பழிக்கு பழி வாங்க போகாமல் எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும். தேவனே, சோதரிக்கிறோம். பழிக்கு பழி வாங்க போகாமல் என்னை காத்துக்கொள்ள முடியாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். பழிக்கு பழி வாங்காமல் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்த வாரம் கிதியோன் சங்கத்தார் வருவாங்க. உன்னை ஞாபகப்படுத்துகிறேன். கிதியோன் சங்கத்தார் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அவளுக்கு ஒரு அந்த கிதியோன் சங்கத்தாருக்கு ஒரு காணிக்கை உதவி செய்யணும். அடுத்த வாரம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. என்ற காணிக்கை கொண்டு வருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மா சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா சமாதானமே விசுவாச நம்பிக்கையே, மா பரிசுத்தமே ஓட்ட
சாபங்களும் புவியாசையும் ஜெயித்து சொல்லுங்க, தேவ சாயலுமே நம்ம பூர்ணமடைய தூய வாழ்வை நாடியாக முன்னேறிச்சு. தேவனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். தேவ சாயலுமே நம்ம பூர்ணமடைய இந்த தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறி செல்வோம். ஆவியால் நிறைந்தே அவர் அன்பிலே நடந்தே பேரின்ப ஆத்தும வாழ்வில் ஆனந்தம் கொள்வோம். ஆமேன். பாவ சாபங்களும் புவி ஆசையும் ஜெயித்து பாலுலகை இந்த உலகத்தில் புவி ஆசை புவியில் உள்ள மக்களைப் போல வாழாமல் சோதரம் புவி ஆசை ஜெயித்து ஆமேன் பாவ சாபங்கள் புவி ஆசையை ஜெயித்து பாலுலகை வேகம் தாண்டி அக்கறை சேருவோம். நாம் வித்தியாசமானவர்கள், நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவ சாயலை அடைந்து தேவனோடு நித்தியமாய் வாழப்போகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னிப்பாய் கவனிப்போம். ஹல்லேலூயா. ஆமேன். பழிக்கு பழி வாங்க வேண்டாம், அன்பானவன் பொறாமை கொள்ள வேண்டாம். ஆமேன். அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவது போல ஆமேன் இயேசு தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவோம், பிறரிடத்தில் அன்பு கூறுவோம். இப்படி அன்பு நிறைந்த அன்பினால் நிரம்பின மக்களாய் காணப்பட, தேவ அன்பினால் நாம் நிரப்பப்பட, தேவ அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர். தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியை பெற்று தேவ அன்பினால் நிரம்பி தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நண்பர்களாய் காணப்படுவோம். எந்த விரோதமும் எந்த வைராக்கியமும் எந்த விதமான பொல்லாத துர்க்குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழி வாங்க விரும்ப வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமை எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படினாலே ஆமை பொறாமை கொள்ள வேண்டாம். எல்லாரும் கரத்தை தூக்கி சொல்லும், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நான் கர்த்தர் என்று நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு நல்ல கிருபை தந்தள்ளும். ஆமே. பழிக்கு பழி வாங்காமல் என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும். பழி வாங்குற எண்ணம் மனதிலே வராமல் காத்துக்கொள்ளும். தேவனே நமக்கு சோதரம். ஹல்லேலூயா. பொறாமை கொள்ளாமல் ஆண்டவரே அநேக இடத்துல பொறாமை தேவனே தங்களை நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்த மோசேயின் ஆரோன் மேலும் பொறாமை கொள்ளுகிறார்கள். கர்த்தாவே சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். நல்ல சகோதரன், அன்புள்ள சகோதரன், அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூறுற மக்களாய் காணப்படுவோம். அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து, மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பின் பாத்திரங்களாய் காணப்படுவோம். அதுக்குரிய கிருபையை கர்த்தர் எல்லாம் கரத்தை வைத்து கர்த்தர் சொன்னபடியே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே நான் பொறாமை கொள்ளாமல் எனக்கு நல்ல கிருபை தரணும். யார் மேலும் ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாமல் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். பழிக்குப்படி வாங்காமல் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். பழிக்குப்படி வாங்க எண்ணத்தை மாற்றி போட வேண்டும். ஆமென். ஆண்டவரே அன்பு கூறும்படியாய், தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாய், பிறரிடத்தில் அன்பு கூறும்படியாய், எல்லா இடத்திலும் அன்பு கூறும்படியாய் ஆண்டவரே அன்பின் சுபாவத்தை தந்தருளும். ஆமென். ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. தேவ சாயலாய் நம்மை மாற்றுவாராக. தேவ சாயலுமே நம்மில் பூர்ணமடைய தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறி செல்லுவோம். தேவ சாயல் நம்மிடத்திலே பூர்ணமடையட்டும். தேவ சாயலை அடைவோம். ஆமென். ஆண்டவரே நமக்கு எல்லாம் முழங்கால் படி போடுவோம். அன்பின் ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். கத்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தை வேற பெரிய பிரசங்கள் இதை அந்த அனுபவத்தில் ஆக்கணும். இது என் அனுபவத்தில் வந்து சேரணும். ஆண்டவரே நான் கத்தரென்று இதை கத்தராகி ஆண்டவர் சொன்னீரப்பா. ஆமேனப்பா. ஹல்லேலூயா. தேவனே பழிக்குப்படி வாங்காமல் இருக்க ஆண்டவர் பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் மாற்றி போடும். ஆண்டவரே தேவனே சோதரம் யாரோடு பழி வாங்குகிற எண்ணத்தை ஆண்டவரே ஒருவர் மேலும் பழி வாங்குகிற எண்ணத்தை வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரே அவனுக்கு அப்படி சம்பவிக்கணும் இப்படி சம்பவிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே சோதர பழி வாங்குகிற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. யார் மேலும் பொறாமை கொள்ளாமல் என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே கிருபை தாருங்க. தேவனே மை சோதரிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதர கேட்ட வார்த்தையின்படி செய்ய கர்த்தர் கிருபை தருவதற்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வார்த்தையில் ஒன்றும் தவறாமல் செய்து ஆண்டவரை செய்ய பரிசுத்த ஆவியின் உதவியை கர்த்தர் தருவதற்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். அன்பின் ஆண்டவரே நல்ல பிதாவே, மகிமையான நல்ல கூடி வருது நல்ல ஆராதனை, சபை ஆராதனை, உயிர்த்தெழுந்த ஆராதனை தந்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒரு வார்த்தையின்படியும் பிரசங்கிற நானும் கேட்கிற ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே பழிவாங்கு எண்ணத்தை எல்லாம் மாற்றி போடும், பழிவாங்குகிற சிந்தனை எல்லாம் மாற்றி போடும். தேவனே உமக்கு சோதரம். எந்த பொறாமை கொள்ளுற எண்ணத்தை எங்களை விட்டு அகற்றி போடும். ஒன்றின் மேலும் பொறாமை கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள நல்ல கிருபையை தருவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு சோதரம். ஆமென் ஆண்டவரே. அன்பு கூறுகிற தன்மைகளை, அன்பின் சுபாவத்தை, அன்பின் தன்மையை என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காண்கிற சவுண்டத்தில் அன்பு கூர்ந்து, காணாத சவுண்டத்தில் அன்பை வெளிப்படுத்த, காணாத தேவனத்தில் அன்பை வெளிப்படுத்த நல்ல கிருபையை தருவதற்காக ஜெபிக்கிறோம். இவ்விதமாய் தேவனுடைய அன்பில் எங்களை காத்துக்கொள்ள, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தரையாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் வளரும்படியான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வசனத்தை கடவுளுடைய மக்கள் தொடர்ந்து பேசும், உடைய பிள்ளையை தொடர்ந்து ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், சமாதானத்தோடு வழிநடத்தும். சகல துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் அவன் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கிருபை தங்கியிருப்பதாக. ஆமென்.